ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பைத்தம்பருப்பு பாயசத்துக்கு பார்க்க போகிறோம். அதனால் இந்த ஒரு சின்ன டம்ளர் நம்ம எந்த டம்ளர் அளக்கலாமோ அதில் ஒரு முக்கால் கிலோ பைத்தம்பருப்பு எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட ஜவ்வரிசி கொஞ்சோண்டு, அதாவது ஃபுல்லாக வரணும், ரெண்டும் சேர்ந்தா 3/4 கப்பு பைத்தம்பருப்புனா மீதி கொஞ்சம் கால்வாசி ஜவ்வரிசியை போட்டு ஃபுல்லாக்கிடுங்க. அதை நல்லா செவக்காக வறுத்துருங்க. வறுத்துட்டு தண்ணி ஊற்றி ஒரு நமக்கு குழையிற அளவு 2 விசிலோ 3 விசிலோ உங்களுக்கு எப்படி குறையணுமோ அந்த பக்குவத்துக்கு ஆஃப் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேங்காய் அரை முடி பால் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த தேங்காய் நான் இந்த சைஸ் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். நான் வீட்டுக்காய் தான் தேங்காய் ஒருத்தர் கொடுத்தாங்க, அதனால் சரி அதை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் அதுக்கு தேவை ஏலக்காய் ஒரு 4, ஏன்னா உள்ளே இருக்க விதையை மட்டும் தான் நம்ம போட போகிறோம். வறுத்துட்டு அந்த தூள் பண்ணி ஏலக்காய், திராட்சை நல்லா இந்த அளவு, அப்புறம் முந்திரி நல்லா வறுத்து எல்லாம் போடணும். அதுக்கு வெல்லம் இது இருக்குது பாருங்கள். வெல்லம் நம்ம தேவைக்கேற்ப எவ்வளோ டேஸ்ட் வேணுமோ இனிப்பு வேணுமோ அது தக்க போடணும். நான் அதை இப்போ ஒன்று ஒன்றா செய்யும்போது அப்படியே பாருங்கள். ரொம்ப ஈஸி, ஹெல்த்து எல்லாம். ஸ்டவ் பற்ற வச்சிட்டேன். இப்போ நான் இதை போட போகிறேன். போட்டு எண்ணெய்லாம் ஊற்றல, அப்படியே லைட்டாக இந்த மணம் வர அளவுக்கு வறுக்கணும், அவ்வளோதான். திடீர்னு ஆசை வந்துச்சு, சரி இன்றைக்கே செஞ்சிடுவோமே, இதுக்கு என்ன ஒரு 5 நிமிஷம் நமக்கு வேலை, அவ்வளோதான். வறுத்து சாப்பிட்டா நமக்கு இந்த டேஸ்ட் ஆசையாக இருந்துச்சு, அவ்வளோதான். வறுக்கிறேன். மணம் நல்லா வரும், கலரும் அப்படியே லைட்டாக மாறும்போது குக்கரில் தண்ணி ஊற்றி வேக வச்சுருங்க. தண்ணி இது கொஞ்சம் முங்குற அளவு லைட்டாக அந்த பருப்பு மேலே வர்ற அளவு ஊற்றிடுங்க. அதுக்குள்ளே தேங்காய் பழம் எடுத்துடுறேன் நான், அது வறுக்கட்டும். தவிர கலர் அழகாக மாறிடுச்சு. போதும், இந்த அளவு இருந்தேன்னா அப்படியே எடுத்து நம்ம தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், குக்கரில் வேக வைக்க. இதில் அப்படியே போட்டுருந்தேன். போட்டு 1 விசிலோ 2 விசிலோ நமக்கு நல்லா குழையணும் பருப்பு, அவ்வளோதான். அப்படியே மூடி போட்டு வேக வச்சிடணும். ஒரு சிட்டிகை உப்பு அந்த டேஸ்ட்டுக்கு. இந்த கப்பில் நம்ம பருப்பும் ஜவ்வரிசியும் எடுத்து வச்சுருக்கலாம். இதில் நமக்கு 2 போடலாம், 1 போடலாம். நம்ம டேஸ்ட்டுக்கு இனிப்புக்கு தான் மெயின். அதனால தான் இந்த கப்பையும் காட்டிட்டேன். இனிமேல் ஏலக்காவை வறுக்க போகிறேன். அப்படியே போட்டாச்சு, பொரியுது. ஏலக்காய் வெடிக்கும், அதனால் கொஞ்சம் பிச்சுக்கிட்டிங்கன்னா வெடிக்காது. அந்த பிச்சு போட்டிங்கன்னா, இல்லைன்னா மூஞ்சி மேலேயே நமக்கு விழும். நான் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் வாசனைக்காக. இப்போ ஏலக்காவை நுணுக்கிடணும். அதை அப்படியே வச்சுருக்கேன் ஸ்லோலியே. இந்த இப்போ திராட்சையை போட்டுறேன். திராட்சை நல்லா பபுள்ஸாகவே குண்டு குண்டாக வரும் அழகாக. அது வரைக்கும் லைட்டாக வறுக்கணும். ஏன்னா எண்ணெயை ரொம்ப ஊற்ற இந்த எண்ணெயை அப்படியே அந்த பாயாசத்தில் சேர்த்துடலாம். அப்படியே இதை பார்த்திங்கன்னா அழகாக பபுள்ஸ் குண்டுன்னு வந்துச்சுப்பாங்க, நல்லா அழகாக. இனிமேல் இதை எடுத்து அப்படியே தட்டில் வச்சுட்டு முந்திரியை வரும். இப்போ முந்திரியும் போட்டாச்சு. அதையும் கலர் லைட்டாக நல்லா வறுபடணும், அப்படியே ப்ரௌனிஷாக. ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பாயாசம். எல்லாருக்கும் அதை பாருங்கள், பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எனக்கு. கலர் மாறினோன்னே நம்ம இதை எடுத்து இதையும் இதிலே போட்டுடலாம். ஏன்னா அப்படியே சூட்டிலே இருக்கும் பார்த்திங்களா. போட்டு வச்சுட்டு ஏலக்காவையும் நுணுக்குனதையும் இதிலே போட்டுருவோம். அதுக்குள்ளே தேங்காய் பால் எடுத்து வச்சுருவோம், அது வேகிறதுக்குள்ளே. ஏலக்காய் தூளும் இதிலே போட்டேன், அது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வெல்லத்தை கொஞ்சம் ஒரு சூடு பண்ணி அந்த வடித்து வச்சுக்கலாம். வடிச்சுட்டு கொதிக்க வைக்கலாம். தண்ணி கொதிச்சோன்னு தானே அந்த வெல்லம் பாவு கொதிச்சோன்னு தான் அடுத்து நம்ம எல்லாம் சேர்க்கணும். பாயாசத்துக்கு தேங்காய் பழம் ஊற்றி வடிச்சிட வேண்டியதான், அவ்வளோதான். நமக்கு திக்னஸாக ஆற இதுக்கு இனிமேல் தண்ணியை ஊற்றி கொஞ்சம் அலசிட வேண்டியதான். இது வடித்தாலே அழகாக விழுந்துடாது. இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கொதிச்சா போதும். அப்படியே ஆஃப் பண்ணிட்டேன். நம்ம மண்ணு தானே வடிக்க போகிறோம், அந்த வெள்ளத்தில் இருக்கிற மண்ணை தானே, அவ்வளோதான். அப்படியே ஆஃப் பண்ணிட்டேன். இனிமேல் அடுத்தது தேங்காய் பாலும் எடுத்து வச்சுட்டு இந்த பாருங்கள், நமக்கு தேவைத்தக்க கட்டியாகவே எடுத்து வச்சுருக்கேன். பைத்தம்பருப்பும் வெந்துருச்சு. இனிமேல் இந்த பாகை அப்படியே ஊற்றிட வேண்டியதான். சும்மா அப்படியே வச்சுருக்கோம்ல லைட்டாக, அதை நமக்கு மண் இருக்குது பார்த்திங்களா, அப்படியே அடியில் வச்சிடணும். தேங்காய் பாலையும் ஊற்றிடணும். அதை அப்படியே கொஞ்சம் நேரம் நல்லா சுண்டும், கொஞ்சம் லைட்டாக. ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் பால் ஊற்றிட்டு கொஞ்சம் அப்படியே அப்படியே கூடி வரும்போது ஆஃப் பண்ணிட வேண்டியது, அவ்வளோதான். அதுக்காக நம்ம முந்திரி திராட்சை ஏலக்காய்லாம் வச்சுருக்கோம், அதையும் போட்டுற வேண்டியதான். முந்திரி திராட்சை ஏலக்காய் எல்லாம் போட்டாச்சு. இனிமேல் அப்படியே ஊற்றிட வேண்டியதான்.
இன்னும் 10 நிமிஷத்துலேயே இது கொஞ்சம் கட்டியாகும். இந்த பைத்தம் பருப்பு பார்த்திங்களா, அது அப்படியே கொஞ்சம் கட்டியாகும்போது இன்னும் உங்களுக்கு நான் இப்போ கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கலாம், அது அப்படியே அழகாக கட்டியாக நம்ம சாப்பிட்றதுக்கு அழகாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். எல்லா வீட்டில் இருக்க ஃபுட்டு தான். எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். நல்லா இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். பாய்.